டிவியில் வந்து ஹமாம் சோப் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் வந்து எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த விளம்பரம் வந்து எங்கேயோ எடுத்திருப்பாங்க, ஹிந்தியில் எடுத்திருப்பாங்க, இல்லை வேறு லாங்குவேஜில் எடுத்திருப்பாங்க, டப்பிங் பண்ணி போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா அவங்கள நேரடியாக சந்தித்து அவங்கள வந்து கேட்க போகும்போது, ஏங்க நான் சென்னையில் தாங்க பிறந்தவங்க தான், நம்ம ஒரிஜினல் மெட்ராஸ் பொண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ பார்த்தா சரி, அவங்க நான் மட்டும் கேட்டால் பார்த்தாது, உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, வரவாங்க பாருங்கள். நான் எப்போவுமே உங்ககிட்ட வர முடியாதுல்ல மேம். எல்லாருமே உங்களை அம்மா ஆட்ல பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க, ஆட்ல போகிறனால அவங்க வந்து தமிழ் தெரியுமா, இல்லை அவங்க ஹிந்தியில் வந்து டப் பண்ணறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இன்றைக்கி தான் நிற்கிறீங்க. இந்த சீரீஸ் எப்படி இருக்கு? வாங்கிட்டியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். இந்த சீரீஸ் த குட் ஒய்ஃபில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன், லாவண்யான்னு சொல்லி. ரேவதி மேம் தான் டைரக்ஷன் and Priyamani is playing the protagonist. And இது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஹாட்ஸ்டாரில் 4th of July. கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து புரியுது, பிகாஸ் ஹமாம் சோப் வந்து ஹமாம் சோப்புக்கும் என் ஃபேஸ்க்கும் ரொம்ப ஒரு தொடர்பு பல வருஷமாக, இப்போ 8-9 வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் நிறைய தமிழில் பண்ணியிருக்கேன். நாகா சாரோட பண்ணியிருக்கேன், சுந்தர் கே விஜயன், கேபி சார், கே பாலச்சந்தர் சார், அப்புறம் கனி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜெயம் கொண்டான் டிரெக்டர் கண்ணன் பண்ண படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அதில் வினய் பாவனா தான் லீட் பேராக பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்தேன். ஐ ஹேட் அ பேபி அண்ட் ஐ டுக் சம் டைம் ஆஃப். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு பிரேக் வந்தது. பட் நவ் ஐ எம் பேக். அமீர் சாரோட ஒரு ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் வினீத் வரப்பிரசாத் டைரக்ட் பண்ண ஹரிஷ் கல்யாணோட ஒரு ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் நவ் குட் ஒய்ஃப் as well. இன்னைக்கு இருக்க ஷார்ட் ஃபிலிம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அந்த இதெல்லாம் தெரியும். நீங்கள் சொன்னதை வச்சு இந்த இதில் பார்த்துப்போம். உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்களா, எல்லாம் ஃபியூச்சர் நேட்டிவிட்டி எல்லாம் சென்னையில் வாங்க? நான் மெட்ராஸில் தான் இருக்கேன். நான் சென்னை இன்னும் இப்போ கூட மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவேன். தமிழ் நல்லா பேசுவேன், மலையாளம் பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ். என்னோட ஆரம்பம் வந்து நாடகத்தில் தான் ஆரம்பித்தேன். தியேட்டர், இங்கிலீஷ் தியேட்டர் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் தியேட்டர் நிறைய பண்ணியிருக்கேன், தமிழ் தியேட்டர் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் தவிர நான் வாய்ஸ் ஒர்க்கும் பண்ணுறேன். ஒரு ஆட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி வீட்டில் சும்மா திட்டினாங்கன்னா என்ன அம்மா சோப்பா அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்வாங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுப்பீங்க. நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்லேயே வந்து 2 விஷயத்தை வந்து பதிவு பண்ணுங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஒரு இதாக இருக்கும்? இல்லைங்க, ஆக்சுவலி இப்போ ஹமாம் சோப் வந்து 8-9 வருஷம் முன்னாடி என்னை வந்து when they asked me if I wanted to do it, அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்டாக இருந்துச்சு அந்த பிராண்டுக்கே. ஏன்னா ஹமாம் வந்து ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் சோப் நம்ம கண்ட்ரிலேயே, எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில். அந்த சோப் வந்து ஒரு தேவர் ரீபொசிஷனிங் தெம்செல்ஸ், ஒரு விமென்ஸ் எம்பவர்மெண்ட், ஒரு கேர்ள் பவர், அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு கொண்டு போகணுன்ட்டு ஒரு பெரிய ஆசை அவங்களுக்கு இருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த பவரும் அந்த கான்ஃபிடென்ஸும் விமென்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட நான் ஒரு சம்மந்தம் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ப்ரவுட், ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் அ பிராண்ட் லைக் ஹமாம். ஸோ தேங்க்ஸ் டு HUL, அவங்க வந்து என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் ONM have been doing the script and the concepts for all of their commercials. So I'm very very happy to be associated with Hamam. யாராவது ஒன்று வம்புக்கு இழுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அட் மை கோர், அதாவது உள்ளே வந்து நான் மெயினாக ஃபஸ்ட்டாக ஒரு ஆக்டர் தான். மாடலிங் வந்து ஆல்சோ ஐ எம் டூயிங், பட் ஐ எம் ஆக்சுவலி அன் ஆக்டர். இப்போ ஹமாம் விளம்பரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அதிலெல்லாம் நான் நடிக்கிறேன் தான். வெறும்னா வந்து நின்று மட்டும் போல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம், ஒரு எமோஷன் கன்வே பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே நடிப்பு தானே. ஓடு, குதி, துரத்து, ஆனால் அவங்கள சும்மா விடாத. ஒரு மெட்டீரியல் இருந்தால்
சரி எல்லாரும் விளம்பரத்தில் பார்க்குறோம், சரி சினிமாவில் வந்து நடிப்பாங்களா அப்படின்றது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதை மேற்கொண்டு அதான் படம் இல்லை எனக்கு நிறைய அதான் நான் சொன்னேனே ஒரு பர்சனல் விஷயத்துக்காக, பிகாஸ் ஐ ஹேட் அ சைல்டு ஐ டுக் அ லாங் பிரேக். பட் இப்போ அவன் வளர்ந்துட்டான். எனக்கு இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு இன்னும் பண்றதுக்கு. எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்ட்டு இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பண்ண கேரக்டர்ஸ் பண்ணணும்ட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து என்னோட பேஸ் வந்து தியேட்டர். ஸோ மோர் தென் என்ன சொல்றது, பெர்ஃபார்மன்ஸ், இன்டென்ஸ் ரோல்ஸ், டிஃப்ரெண்டான ரோல்ஸ், சேலஞ்சிங்கான ரோல்ஸ், இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. Can we please have you onto the trial stand if that's okay? There's lots to ask you as well. ஏன்னா ட்ரெய்லர்ல அவ்வளோ அழகா ஒரு சீரியஸான. குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷமா ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைம்ல வந்த படங்கள் இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. ஸோ அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very, very strong cast. We had amazing actors, all of us, all of them. And thank you, Swarupa. Of course, we have T.M. Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, Hammam our image is very, very strong. இப்போ என்னை பார்த்தாலே அந்த ஒரு image தான் வரும். So அவங்க வந்து like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட look ரொம்ப ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revati ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனா வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. தமிழ்லயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டிரெக்டர். ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா ஜாலி டைப்பா மேம் எப்படி ஆஸ் அ டிரெக்டர்? ஸோ நிறைய தடவை நான் செட்டில் அதாவது கேரவனில் இருக்கிறச்சு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ த திங் இஸ் அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோபமோ நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹெர்செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. So Megha Rajan avargalai Lavanyava ungala paaka porom. Right? Yes. Thank you so much. Varthikal and many more projects to go. Thank you so much. And you'll forever be the Hammam mom to all of us in our minds. Thank you. And of course, Lavanya.